Hi students, welcome to the Grammar is the Game YouTube channel. So இன்னைக்கு lesson 1 class 4 video 6 video இதுக்கு முன்னாடி 5 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது என்னன்னு பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அது என்னன்னு பார்த்து அந்த கிராமரை லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கவுண்டபிள் நவுன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்ன? ஒரு கொஸ்டின், வாட் இஸ் an uncountable nouns? ஆன்சர் என்ன அப்படின்னா a noun that cannot be counted as numbers. நான் எடுத்துட்டு இன் போட்டுடலாம். cannot be counted in numbers. ஸோ எண்ண முடியாத வகையில் உள்ள பெயர்களை தான் அன்கவுண்டட் நவுன்ஸ் சொல்லுவாங்க. அதை தான் cannot be counted அப்படின்னு போட்டிருக்கேன். தமிழில் சொல்லணும்னா எண்ண முடியாத, அப்படி இல்லைன்னா எண்ணிக்கையில் அடங்காத பெயர்களை நாம் என்ன சொல்லலாம்? அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. சாண்ட், மணலை நம்மளால் என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. சுகர், சர்க்கரை எண்ண முடியாது. வாட்டர் எண்ண முடியாது. ரைஸ் எண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ண முடியாத வகையில் இருக்கக்கூடிய பெயர்களை அன்கவுண்டபிள்ஸ் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க டாக்குமெண்ட்குள்ளே நாம் போயிடலாம். என்னென்னு டாக்குமெண்ட்டில் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் பார்த்துட்டோம். அன்கவுண்டபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இங்கே நம்ம அதுக்கான டெஃபினேஷன் பார்த்துடலாம். அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் இஸ் அ நவுன் தட் cannot be counted as separate individual items. தனியாக அதை 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. அதாக தனியான எண்ணிக்கையில் எண்ண முடியாத பெயர்கள், இதைத்தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்லலாம்? இட் யூஸ்வலி டஸ் நாட் ஹாவ் அ சிங்குலர் ஃபார்ம் ஆர் இன் நம்பர்ஸ். ஒரு 1 2ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் என்ன பண்ணாது? இருக்காது. சிங்குலர் ஃபார்மில் இருக்காது. அதாவது ஒருமையில் இந்த பெயர்களை நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஒருமையில் இந்த பெயர்களை நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கே கொடுத்த விட இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்டர், மில்க், ரைஸ், சுகர், சால்ட், ஏர், இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்றது நீங்கள் தகவல், அது ஒரு தகவல் 2 தகவல் தானே, அப்படி எடுத்துக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன்றது தகவல்கள், தமிழில் வந்து தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன்றது இங்கே ப்ளூரல் ஃபார்மில் வரும். ஸோ ப்ளூரல் ஃபார்மில் வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அட்வைஸ், ஃபர்னிச்சர் நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்னிச்சர் அப்படின்றதுமே உங்களுக்கு ப்ளூரல் தான். நீங்கள் சிங்குலராக இருந்த ஒருமையில் இருந்தாலும் ஃபர்னிச்சர்னு தான் சொல்லணும், பன்மையில் இருந்தாலும் ஃபர்னிச்சர்னு தான் சொல்லணும். மணி, அது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன் தான் வரும். நீங்கள் வந்து 1 ரூபி 2 ரூபி 3 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அது கவுண்டபிள் நவுன்ஸ். மணின்னு காமனாக சொன்னோம்னா அது வந்து அன்கவுண்டபிள் நவுனில் தான் சேரும். அடுத்து இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா 2 வாட்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். 2 பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தான் சொல்லலாம். பட் இது அன்கவுண்டபிள் நவுனில், இது வந்து கவுண்டபிள் நவுனில் வந்துடும். 2 பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர்ன்றது. 3 ரைசஸ்ன்னு சொல்ல மாட்டோம். 3 பவுல்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கவுண்டபிள் நவுன். பட் வெறும் ரைஸ் மட்டும் அன்கவுண்டபிள், வெறும் வாட்டர் மட்டும் அன்கவுண்டபிள். இதுவே சம் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது அன்கவுண்டபிள் நவுன். சம் ரைஸ் இல்லை ஃபியூ ரைஸ் சார் அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுனில் வரும்.
ஸோ அடுத்த கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா cannot use us directly. ஏன் வாட்டர்னு நம்ம என்ன பண்ண முடியாது, உரிமையில் இதை சொல்ல முடியாது. கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லாதீங்க. நான் கவுண்டபிள் நவுன்ஸ்லேயே சொன்னேன், இன்ஃபர்மேஷன் அதுதான், சிங்குலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி. அடுத்து கவுண்டபிள் நவுன்ஸ் எப்படி இருக்கும், சம் அப்படின்ற வார்த்தையோட வரும், மச் அப்படின்ற வார்த்தையோட வரும், லிட்டில் அப்படின்ற வார்த்தையோட வரும், லிட்டில் அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லிட்டில், லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப் சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்பீங்க பின்னாடி ஃபியூ. ஸோ இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் சம் மில்க், மச் மணி, லிட்டில் ரைஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நோட்டில் எழுதிக்கங்க. ஸோ கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் வேரியேஷன் கொடுத்துருங்க பாருங்க. ஆப்பிள் கவுண்டபிள் நவுன், வாட்டர் அன்கவுண்டபிள் நவுன், புக் கவுண்டபிள், ரைஸ் அன்கவுண்டபிள், சேர் கவுண்டபிள், சுகர் அன்கவுண்டபிள், பென் கவுண்டபிள், மில்க் அன்கவுண்டபிள். ஸோ இங்கே நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எப்படி சொல்லலாம்னா சம் வாட்டர், மச் மணி, லிட்டில் சுகர், a little milk, lot of rice, lots of information, plenty of time, enough food, any juice, no money, less salt, more coffee. ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். சம், மச், லிட்டில், லிட்டில், லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், plenty ஆஃப், எனஃப், எனி, நோ, லெஸ், மோர். இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கீவேர்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சென்டென்ஸில் எப்படி பார்க்கலாம், சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there is some milk in the fridge, we don't have much time, she ordered a little sugar, I need a lot of information. இதெல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். ஸோ நார்மலாக அன்கவுண்டபிள் நவுன் எப்படி ஒரிஜினல் நவுன்ஸாக வரும் அப்படின்னா வாட்டர், ரைஸ், பிரெட், அட்வைஸ், ஃபர்னிச்சர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதை எப்படி நீங்கள் அன்கவுண்டபிள் நவுனில் கண்டெய்னரில் சொல்கிறது அப்படின்னா, அன்கவுண்டபிள் நவுனில் கண்டெய்னரில் சொன்னீங்கன்னா அது கவுண்டபிள் நவுனாக ஆயிடும். அதை தாங்க நான் சொல்லியிருக்கேன். we added a countable unit or container, the whole phrase becomes countable மாறிடும். நார்மலாக வாட்டர்னு சொன்னீங்கன்னா அது அன்கவுண்டபிள், பட் a bottle of waterன்னு சொன்னீங்கன்னா அது கவுண்டபிள். ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது கவுண்டபிள், சாரி அன்கவுண்டபிள். பவுல் இஸ் ஆடடா அது கவுண்டபிள். நார்மலாக அட்வைஸ்னா அன்கவுண்டபிள், பீஸ் ஆஃப் அட்வைஸ்னா கவுண்டபிள். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னா வாட்டர் அன்கவுண்டபிள், பாட்டில் ஆஃப் வாட்டர் கவுண்டபிள், ரைஸ் அன்கவுண்டபிள், பவுல் ஆஃப் ரைஸ் கவுண்டபிள், அட்வைஸ் அன்கவுண்டபிள், பீஸ் ஆஃப் அட்வைஸ் அன்கவுண்டபிள். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எது கவுண்டபிள் எது அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை திரும்ப பாருங்கள். இந்த விஷயங்களை எழுதிக்கங்க. நீங்கள் காப்பி பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எழுதிக்கங்க. புரியலைன்னா வீடியோவை திரும்ப பாருங்கள். நாம் இப்போ ஒர்க் ஷீட்குள்ளே போயிடலாம். இப்போ அன்கவுண்டபிள் ஒர்க் ஷீட்டு. அன்கவுண்டபிள் நவுனில் ஐடென்டிஃபை த அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்டர்லைன் த அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ ஐ ட்ராங்க் சம் வாட்டர். ஸோ வீடியோ ஆஸ் யூஷுவல் பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக எழுதிட்டு பார்க்காம ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஷி கேவ் மீ யூஸ்ஃபுல் அட்வைஸ். தேர் இஸ் சுகர் இன் த ஜார். சுகர் மட்டும்தான். We bought new furniture. Rice is hot. Rice. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பவுல் ஆஃப் ரைஸ் கொடுக்காம ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பவுல் ஆஃப் ஸ்பூன் ஆஃப் சுகர் அப்படின்னு கொடுக்காம சுகர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில் ஆஃப் வாட்டர்னு கொடுக்காம வெறும் வாட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அன்கவுண்டபிள் நவுனை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ், ரைட் C ஃபார் கவுண்டபிள், U ஃபார் அன்கவுண்டபிள். ஸோ கவுண்டபிள் நவுன்னா சி போடணும்,
அன்கவுண்டபிள் நவுன்னா யூ போடணும். ஸோ இங்கே மில்க் என்னை பொறுத்தளவு இது அன்கவுண்டபிள் நவுன் தான். ஸோ நான் யூ போட்டுக்கிறேன். ஆப்பிள் கவுண்டபிள், இன்ஃபர்மேஷன் அன்கவுண்டபிள், சேர் கவுண்டபிள், பிரெட் அன்கவுண்டபிள், பீஸ் ஆஃப் பிரெட்னா தான் இது கவுண்டபிள், பென் கவுண்டபிள், ரைஸ் அன்கவுண்டபிள், டீ அன்கவுண்டபிள் தான். a cup of tea 2 cups of tea அப்படின்னா தான் இது கவுண்டபிள். வெறும் டீனா அது அன்கவுண்டபிள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டீ, இந்த பிரெட், ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் fill in the blanks. ஸோ அன்கவுண்டபிளோட ஃபில் பண்ண சொல்றாங்க. ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் எழுதலாம். தப்பா இருந்தால் ரெண்டாவது மாத்திக்கலாம். இப்போதைக்கு நான் வாட்டர் எழுதுறேன். there is little rice in my cup. yes, rice எழுதலாம். rice. we bought new furniture. இடம் இல்லாதனால நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். furniture for our house. the dash is cooking in the kitchen. அப்போ இங்கே ரைஸ் வராது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைஸை எடுத்துட்டு நம்ம சுகர் போட்டுக்கலாம். இந்த ரைஸை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், there is little sugar in my cupன்னு போடுறேன். சரியா? அப்போ இங்கே the rice is cooking in the kitchen. I need good advice. ADVICE. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி ஆன்சர் தப்பாக எழுதிட்டேன். ஏன்னா நான் 5 சென்டென்ஸுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறேன், ஒரு ரியாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ தப்பாச்சு. நான் திரும்ப என்ன பண்ணிட்டேன், இந்த கீவேர்ட்ஸை வச்சு ரெண்டாவது மாற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் நவுன் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன்? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்சிக்யூவில் 3 தப்பான இருக்கும், 1 ரைட் இருக்கும். எனக்கு இத்தனை எக்ஸசைஸ் பார்த்ததுனால எனக்கு மில்க் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது அன்கவுண்டபிள். ஏன்னா புக்கை கவுண்ட் பண்ண முடியும், பென்னை கவுண்ட் பண்ண முடியும், ஆப்பிளை கவுண்ட் பண்ண முடியும். விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? ஐ ஹாவ் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ்னு வரக்கூடாது. அப்போ இது தப்பு. she drank some water. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரைட்டு. ஸோ கீழே இருக்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 2 ரைசஸ் வராது, 2 பவுல்ஸ் தான் வரணும். ஃபர்னிச்சர்ஸ் வராது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்னிச்சர் தான் சிங்குலரும் ப்ளூரல்னு. அப்போ இந்த சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் தான் ரைட். விச் வேர்ட் இஸ் அன்கவுண்டபிள்? எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் தான். ஏன்னா சேர் கவுண்ட் பண்ண முடியும், பேக் கவுண்ட் பண்ண முடியும், பென்சில் கவுண்ட் பண்ண முடியும். அடுத்து மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும். ஐ நீட் 2 advices. இதில் என்ன மிஸ்டேக்கு? ஸோ அட்வைசஸ் வராது, அட்வைஸ் தான். அப்போ ஐ நீட் அட்வைஸ்ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ஐ நீட் 2 advice தான். ஐ நீட் 2 advice. she bought 3 breads. அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னா she bought 3 loaves of bread. 3 loaves. சாரி, நானும் தப்பா எழுதிட்டேன். Three loaves of bread. LAAVES loaves of bread. இல்ல 3 இந்த loaves பதில் என்ன பண்ணலாம்னா slicesன்னு போடலாம். 3 slices of bread. I have many furnituresன்னு வரக்கூடாது. ஸோ எப்படி எழுதலாம்னா we have many furniture அப்படிதான் எழுதணும். ஸோ ஃபர்னிச்சர் தான் சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும். he drank 2 waters அப்படின்னு எழுதக்கூடாது. he drank 2 bottles of water. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப கூட பார்த்து இதை எழுதிக்கிங்க. அடுத்து மேட்ச் பண்ணணும். கவுண்டபிள் நவுன். வாட்டர் எப்படி எழுதலாம்? வாட்டரை வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் எழுதணும். ஸோ இது 1. பிரெட் லோஃப் ஆஃப் பிரெட்னு எழுதலாம். ஸோ இது 2. ரைஸ் பவுல் ஆஃப் ரைஸ்ன்னு எழுதலாம். இது ரைஸ். அட்வைஸ் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நேராகவே கொடுத்துட்டாங்க. கிளாஸ் ஆஃப் வாட்டர், லோஃப் ஆஃப் பிரெட், பவுல் ஆஃப் ரைஸ், பீஸ் ஆஃப்.
ஸோ உங்களுக்கு இது எக்ஸசைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் போட்டுடலாம். ஸோ எத்தனை மார்க் போடலாம், எத்தனை மார்க் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 5 கரெக்ட் தான். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் 8 மார்க்ஸ். இதுதான் ரியாலிட்டியாக இருக்கும். 5 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ். 3 4 5 6 7 8 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து 5மே ரைட்டு. அப்போ 1 2 3 4 5. நல்ல வேலை இதில் ஒன்று 2 தப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் வந்து 1 தப்பாச்சுனாலே இன்னொன்று கண்டிப்பாக தப்பாகும். இது வந்து 1 2 3. இதில் 3 மார்க்ஸ். ஸோ இதில் 4 மார்க்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம 2 மார்க்ஸ் கொடுக்கலாமா? அப்போ இதுக்கு 8 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் 4 மார்க்ஸ். இப்போ டோட்டல் மார்க்ஸ் 4 8 12 12 15 20 28 28 5 33. ஸோ 33 அவுட் ஆஃப் 33. வி குட் போட்டுக்குங்க. அண்ட் அஸ் யூஷுவல் ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் நவுன்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.